அபி பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, நேற்று நீங்கள் போனீங்களே என்னம்மா ஆச்சு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நிறைய ஐட்டம்லாம் சமைச்சு கொடுத்தாங்க, சந்தோஷமாக பேசினாங்க, எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அபி நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா ஆகாஷ் கேட்குறாரு, ஏன் எதுக்காக உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது பிரச்சனையா என்ன, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராகாவும் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு அபிக்கு பர்த்டே, அதனால தான் போகலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரி. இங்கே பாரு ராகவ், நாளைக்கு அபிக்கு பர்த்டே, கண்டிப்பாக நீ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு அபி, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் உனக்கு பிடிச்சதே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இங்கே புடவை விற்க தான் வந்தேன், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து என்னை இப்படி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அனு பேசிகிட்டு இருக்காங்க அபிக்கிட்ட. அபி நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, உன்னோட ராக்கி பாய் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவார்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அவரா, அந்த ஜெயிலர் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அபி, உன்னோட கல்யாண நாளை வச்சுக்கிட்டு நீ ராகவுக்கு பர்த்டேலாம் கொண்டாடின உனக்கு ஞாபகம் இருக்கா, கண்டிப்பாக அவர் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி போகிறாங்க. போனவுடனே ஹாலில் அப்படியே முருகர் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. கிட்ட போய் நின்றுட்டு பேசுகிறாங்க. எனக்கு அந்த ராக்கி பாய் விஷ் பண்ணுவாரா, அவருக்கு என் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றத இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அவர் பண்ணுவார், பார்க்கலாம், கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. அவர் என்கிட்ட, உனக்கு என்ன வேணும், உன்னை நான் வந்ததுலேருந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போட்டோமா, உனக்கு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரட்டுமா, வெளியே போகலாமா, சரி வேணாம் பஜ்ஜி வாங்கி தரட்டுமா, நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாரா. ஆமாம், என் மனசு எதுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குது, ஓ ஒரு வேளை கல்யாணம் ஆகிடுச்சின்னு நினச்சி இப்படிலாம் எதிர்பார்க்குதோ, இதெல்லாம் நடக்குமா, அவர் என்கிட்ட எப்படி பேசுவார், என்கிட்ட எப்படி பேசுவார், என்னை எப்படி விஷ் பண்ணுவார், எல்லாமே அப்படியே அபி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பூவை எடுத்து அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. சரி எப்படி சொல்லணுன்றத அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே ராகவ் வர, 2 பேருமே இடிச்சிட்டோடனே பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதே மாதிரி ராகவும் சொல்கிறாங்க. சொல்லிட்டோடனே அங்கேருந்து அப்படியே அபி போகிறாங்க. முரளி இருக்கார். அப்போ அங்கேருந்து சுந்தரி வராங்க. சுந்தரி கிட்ட கொடுக்குறாங்க. அத்தை, இந்த புடவையை நீங்கள் அபிகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அபிக்கு பர்த்டே, அபி என்னோட புடவையை தான் கட்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே கோவம் அதிகமாக ஒரு சுந்தரிக்கு. நான் எதுக்காக கொடுக்கணும், என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை இந்த ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் கொடுங்க அத்தை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் கொடுக்குறேன். ஆமாம், என்ன இந்த ராவலன் போனானே யாசகம், அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது ராவலன் போனாரா, இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோ, ராவலன் தான் போனார், அவங்க அத்தெல்லாம் போகல, என்ன எதுக்காக பட சொல்கிற அப்படின்னு அப்படியே கோவமாக பேசுகிறாங்க. இந்த ஒரு வாட்டி கொடுங்க அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி நான் கொடுக்குறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போகிறாங்க. என்னோட அபி செல்லம் நான் நினச்ச புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கார். அபியை எவ்வளோக்கு எவ்வளோ நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே அளவு ராகவ் அபி 2 பேரும் நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு முரளி. அபி வீட்டில் இருக்காங்க, அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு எழுந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக இவர் ஒரு 12 மணிக்கு நமக்கு விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. 12 மணி ஆயிடுச்சு. ஆனால் ராகவ் நல்லா தூங்குறாரு. இந்த ராக்கி பாய் கொஞ்சம் கூட விஷ் பண்ணவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அபி. அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஃபோன் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே யோசிக்கிறாங்க. அம்மா அப்பாலாம் கூட விஷ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த ராக்கி பாய் விஷ் பண்ணவே இல்லை, இவர் சரியான ஜெயிலர் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அபி நல்லா படுத்து தூங்குறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்தாங்க உங்களுக்கு நான் சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கு கொடுக்குறாங்க. வாங்கிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன், அதில் 1,20,000 பணம் எனக்கு கமிஷன் கிடைக்கும், அந்த பணம் கிடைச்சா கண்டிப்பாக என் பொண்ணு அபி அனு 2 பேருக்குமே நான் பண்ணுவேன் தலை தீபாவளிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா உன்னோட பொண்ணுங்களுக்கு மட்டும் தங்கத்தில் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு மட்டும் வெறும் சமோசாவா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எனக்கு இந்த பணம் வரும்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க.
நீ கூட்டிகிட்டு போ கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ராகவ் கிட்ட. அங்கே அந்த அபியை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே போகும்போதே யோசிக்கிறாங்க, இவர் விஷ் பண்ணுவார்னு காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இன்னைக்குள்ளே இவர் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்னு கத்துறாங்க. திரும்பி பார்த்தா ராகவ் நிற்கிறாரு. ஐயோ ரொம்ப கத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ராகவும் அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு.